வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. திருநள்ளாறில் அரசு பள்ளி மாணவிகள் எழுதிய ரியலி ஐ எம் நூலை அமைச்சர் GNS ராஜசேகரன் வெளியிட்டார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் எழுதிய ஆங்கில கவிதைகள் மற்றும் சிறுகதைகளின் தொகுப்பான ரியலி ஐ எம் என்ற நூலை புதுச்சேரி அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் வெளியிட்டார். திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் GNS ராஜசேகரன் நூலை வெளியிட மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி IAS அவர்கள் பெற்றுக்கொண்டார். பள்ளியின் 44 மாணவிகள் எழுதிய ஆங்கில கவிதைகள் மற்றும் சிறுகதைகளை தொகுத்து ரியலி ஐ எம் என்ற நூலாக பள்ளியின் ஆங்கில ஆசிரியரும் கலைமாமணி விருது பெற்றவருமான முருகன் வெளியிட்டிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளியின் துணை முதல்வர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நூலை எழுதிய அனைத்து மாணவிகளுக்கும் அமைச்சர் GNS ராஜசேகரன் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் புதுச்சேரி அரசு சார்பில் பள்ளி மாணவிகளுக்கு மழைக்கோட்டுகளும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் GNS ராஜசேகரன் அரசு பள்ளி மாணவிகள் ஆங்கிலத்தில் கவிதைகள் மற்றும் சிறுகதைகள் எழுதி நூலாக வெளியிட்டிருப்பது மிகவும் பாராட்டத்தக்க சாதனை என்றார். அரசு பள்ளி மாணவர்கள் இன்று ஆங்கிலத்தில் சரளமாக பேசி பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். ஒவ்வொரு பெற்றோரும் தங்களது பிள்ளைகள் மருத்துவர் அல்லது பொறியாளராக வேண்டும் என்பதையே விரும்புகின்றனர். ஆனால் மாணவர்களின் தனித்திறன்கள் மற்றும் விருப்பங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்த முயற்சி மிகவும் சிறப்பானது என்றாலும் அடுத்த கட்டமாக இதேபோன்று தமிழிலும் மாணவர்களின் படைப்புகளை நூலாக வெளியிட வேண்டும் என்றும் அந்த நூல் வெளியீட்டு விழாவிலும் தாம் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்துவேன் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து மாணவிகளின் படைப்புகளை தொகுத்து நூலாக வெளியிட்ட ஆங்கில ஆசிரியர் கலைமாமணி முருகனுக்கு அமைச்சர் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். Finally, when the sun shines, the children come out to play happy. சார் பிடிங்க. உண்மையிலே இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி, நல்ல முயற்சி. ஆனால் நான் வந்தப்ப முருகன் சார் வந்து நான் காட்டி இந்த புக்கை காட்டி ரிலீஸ் பண்ணணும் சார், இதுக்கு நீங்கள் வரணும், உதவி பண்ணணும் எல்லாம் பேசும்போது சார் எங்கள் பசங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து அவர் சொல்லும்போது கொஞ்சம் இதாக இருந்தது, ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னு. நான் அவர் வந்து நினச்சிட்டு இருக்காரு கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படின்னு. அவங்க இன்னைக்கு வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருமே மிகச்சிறப்பாக பார்த்தீங்கன்னா கேம்பெயினிங் பண்ணது, வெல்கம் அட்ரஸ் பண்ணது, ஸ்பீச் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க எல்லாரும் சிறப்பாக தான் இருக்காங்க. நம்மளோட மைண்ட் செட்டப், நம்மளோட பெற்றோர்களோட மைண்ட் செட்டப் தான் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ ஒரு மாலை பேசும்போது கூட சொன்னாங்க,
ஒரு ஸ்டூடெண்ட் ஃபுட்பால் பிளேயரை அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க அவங்க அம்மான்னு. உண்மைதான். பிள்ளை படிக்கணும். அவங்க எல்லா பேரண்ட்டுக்கும் தான் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் தான் நினைக்கிறாங்களே தவிர எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை நம்ம பசங்க விருப்பப்படுறதுல நம்ம அனுப்பணும்னு யாருமே விரும்புறதில்லை. இப்போ சிவமேடம் சொன்னாங்க 44 எழுத்தாளர்னு. உண்மைதான். சிறந்த 44 எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஊடகத்துறையில் அவ்வளோ வேலை வாய்ப்பும் கொட்டி கிடக்கு. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த துறைக்கு தான் குழந்தை போகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. என் பொண்ணு பொம்பளை பிள்ளை அந்த துறையில் எப்படி போக முடியும், சாதிக்க முடியும்? நிச்சயமாக கிடையாது. பல நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் தான் மெயின் ரிப்போர்ட்டராக இருக்காங்க. அதனால அவங்க வந்து சாதிச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை அப்படின்னு பிரித்து பார்க்குறோம். தயவு செய்து அப்படி பார்க்காதீங்க பேரண்ட்டு. உங்கள் பிள்ளைங்களை அவங்க நீந்துவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக விட்டாவே அவங்க நல்லா நீந்துவாங்க, சாதிப்பாங்க. அடுத்தது வந்து இப்போ சார் வந்து இன்னைக்கு வந்து சாதிச்சிட்டாரு. ஆனால் சார் வந்து அந்த புத்தக ரிலீஸ்க்கு ரொம்ப சிரமப்பட்டார். நானும் பார்த்தேன். சார் சில காலம் பொறுத்தருங்கன்னு சில காரணங்களுக்காக சொல்லியிருந்தேன். அதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு அவர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அதை வந்து புத்தக வடிவில் எனக்கு கொடுத்துட்டாரு, சந்தோஷம். அதே வந்து கையேடு வடிவத்திலேயே ஃபியூச்சரில் கொடுங்க. இந்த அகாடமிக் மிகையிலேயே கொடுங்க. அதுலேயும் தமிழ்லையும் ஒரு மேகசின் ரிலீஸ் பண்ணுங்க. தமிழ் ஆசிரியரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கு ரிலீஸ் பண்ணுங்க. இங்கிலீஷும் இந்த கரண்ட் அகாடமிக் இயர்லேயே ரிலீஸ் பண்ணுங்க. அந்த நிகழ்ச்சிக்கே என்னை கூப்பிடுங்க, அவசியம் நான் வந்து கலந்துக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் நல்லா பேசுறாங்க, நல்லா படிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்போ உங்க இங்கிலீஷ் மீடியம் ஆயிட்டு உங்க பசங்கள்ட்ட தமிழ்ல கேட்டீங்கன்னா தெரியாது. தமிழ்ல எதை சொன்னா தப்பா எழுதுவாங்க. நிறைய சிரிக்கிறாங்க. உண்மையிலேயே பசங்க உண்மையிலேயே அவங்களுக்கு தெரியுது. உண்மைதான் நான் சொன்னதுன்னு ஒத்துக்கிறாங்க. உண்மைதான். எனக்கு பார்த்தீங்கன்னாவே நான் சொல்லுவேன். இப்போ அந்த கோர்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் தமிழ் இல்லை மேடம். நான் படிக்கும்போது அட்வான்ஸ் தமிழ்னு ஒரு இது இருந்தது. நான் அதை தான் படித்தேன். இலக்கியம் இலக்கணம்லாம் அதில் ரொம்ப டீப்பாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள உடவியலாளர் எழுதுகிற பேட்டர்னை வச்சு எவ்வளோ தப்பு இருக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன். இதில் யாரு எல்லாருக்கும் ஒரு சில பேர் எழுதி கொடுக்கறதுக்கே இருக்காங்க. அவங்க யார் எழுதுனாங்க வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. அவங்க லாங்குவேஜ் ஸ்லாங்கை வச்சே கண்டுபிடிச்சிடுறேன். அதனால தமிழில் கண்டுபிடிச்சிடுறேன். இங்கிலீஷில் எங்களோட நீங்கள் தான் ஜீனியஸாக இருக்கீங்க. உங்கள் திறமைக்கு நாங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, கூகுளில் சர்ச் பண்ணி கரெக்டாக தான் இருக்குது. அவங்க தான் கரெக்டாக நம்மளோட பிரில்லியண்டாக தான் இருக்காங்க ஸ்டூடெண்ட்லாம். நான் இன்னும் சொல்ல போனால் ஆசிரியர்களோடய பிரில்லியண்டாக இருக்காங்க. அவங்க நிறையா நெட்லலாம் பார்த்து படித்து மிக சிறப்பாக இருக்காங்க. ஆனால் கலெக்டர் மேடம் கூட சொன்னாங்க, நெட்டு இது எல்லாமே ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க, கெட்டதை கற்றுக்காதீங்க. நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குன்னு நியூஸ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூடியூப்லேயே அவ்வளோ நியூஸ் சேனல்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு வேலை கிடைக்கலாம், ரிப்போர்ட்டராக கிடைக்கலாம், ரைட்டராக இருக்கலாம், எடிட்டராக இருக்கலாம்னு நிறைய கிராஃபிக்ஸு, அதில் நிறைய எடிட்டிங்னு எக்கச்சக்கமான இது இருக்குது. அதனால இந்த துறை தாழ்வான துறை, இந்த துறை மேலான துறைலாம் கிடையாது. எல்லா துறையும் சேர்ந்த துறை. அதில் நம்ம சாதிக்கணும். அந்த ஃபுட்பால் பிளேயர்ல அந்த சாதிச்சு இந்தியாவுக்காக ஆடுவேன்னு சாதித்த பெண் மாதிரி நானும் இந்த துறையில சாதிச்சு காட்டுவேன்னு நீங்க உங்க பேரண்ட்ட ப்ரூவ் பண்ணால ஒழிய உங்க பேரண்டோ யாரோ ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு மார்க்ல தோத்துட்டாலும் தோத்தது தான். தோத்தவனை யாருமே இந்த உலகம் ஏத்துக்காது, ஜெயிச்சா மட்டும்தான் ஏத்துக்கும். அதனால நீங்க வந்து மேலும் மேலும் பல வெற்றிகளை பெறணும், பல புக்குகளை எழுதணும், சிறந்த சிந்தனையும் உங்களோட அறிவாற்றலும் இருக்கும். நம்ம மேடம் சொன்னபடி, கலெக்டர் மேடம் சொன்னபடி நம்ம தப்பு பண்ணிட்டோமானா யோசிக்காதீங்க. உங்க மனசுல உள்ளதை நீங்க நேர்மையா சொல்லியிருக்கீங்க, நேர்மையா சேர்த்திருக்கீங்க அப்படின்னு மட்டும் பாருங்க. அதுதான் முக்கியம். அடுத்தபடியா மேடம் மட்டும் தான் சொன்னாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர்னு சொன்னாங்க. உண்மை. விளையாட்டுத்துறைக்காக நம்ம வந்து விளையாட்டும் சிறந்திருந்தாதான் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரமாவது விளையாடுங்க. அரை மணி நேரம் இது மாரி கற்பனைக்கு இடம் கொடுங்க. கொடுக்க மாட்டாங்களா? அதுதான் சொல்றேன். அதான் சொல்றேன். டெய்லி ஒரு ½ மணி நேரமாவது ஒரு பர்மிஷன் கொடுக்கணும் உங்களுக்கு. அதுபோல இந்த இடத்துல
எனக்கு நிறைய இடம் இருக்கு, ஏதாவது ஒரு கிரவுண்ட் போடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இந்த இடத்துல வந்து அப்போதான் வந்து கொஞ்சம் மென்டலி ரிலாக்ஸாக இருக்கும், ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அப்போதான் நீங்கள் நல்லா மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகி நல்லா படித்து நீங்கள் என்ன ஆகணும்னு ஆக முடியுமோ அப்படி ஆக முடியும். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஊக்குவித்த அனைவருக்கும், அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. மற்றும் உங்களுடைய இங்கிலீஷ் சாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறேன். சாருக்கு என் சார்பாக வந்து சேரும். உங்களுக்கு எனக்கு இப்போ தெரியாது, பல வருஷமா தெரியும். சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் டீச்சர், எவ்வளோ நல்லா தெளிவாக தமிழில் கேம்பேரிங் பண்ணுறாருன்னு பாருங்க. அதுபோல் அனைத்து இதுலேயும் உங்களுடைய நாலேஜை வளர்த்துக்கிட்டோம், நல்லா சிறப்பாக இருக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கு வந்து கம்மியான இடஒதுக்கீடு இருக்கு, பேரண்ட் இல்லை. நம்ம மோடிஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு இருக்கிறாங்க, அதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க, அது வெற்றி அடையணும். ஆனால் நீங்கள் 33% இல்லை, சில நாடுகள் 50% மேலே பெண்கள் வந்து பல இதுலையும் அவங்களோட ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதுபோல நீங்களும் சாதித்து முன்னுக்கு வரணும். அடுத்த முறை இதே பள்ளியில தமிழ் மற்றும் ஆங்கில கையேடு இதை புக்காக ரிலீஸ் பண்றதுக்கு சிரமப்படுறாங்க. கையேடு பதிவா போடுங்க, நல்லா அழகா நீங்க ஒரு பைண்டிங் பண்ணி அழகா கையேடு பதிவா நீங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணணும். அதுல நான் வந்து கலந்து கொண்டு திரும்பவும் உங்களை வாழ்த்தணும்னு கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் தலைவருமான முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 8வது நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அதன் அமைப்பாளரும் புதுச்சேரி மாநில எதிர்க்கட்சி தலைவருமான எம்.ஹெச். நாஜிம் தலைமையில் காரைக்கால் திமுக தலைமை அலுவலகமான கலைஞரகத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் காரைக்கால் வடக்கு தொகுதி சார்பில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரியின் பின்புறம் அமைந்துள்ள டாக்டர் கலைஞர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து அணி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழக தலைவர் டாக்டர் கலைஞரின் புகழ், தமிழக தலைவர் டாக்டர் கலைஞரின் புகழ், தமிழக தலைவர் டாக்டர் கலைஞரின் கலைஞரின் புகழ், தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் புகழ், தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் புகழ், தமிழக தலைவர் டாக்டர் கலைஞரின் புகழ், தமிழக தலைவர் டாக்டர் போடுங்க 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 டாக்டர் கலைஞரின் புகழ், கழக தலைவர் அண்ணன் தளபதி, கழக தலைவர் தளபதி, தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் புகழ், தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் புகழ், தமிழக தலைவர் டாக்டர் கலைஞரின் புகழ். போடுங்க. தளபதி, தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் சின்னவர், தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் சின்னவர். ஒரே வீடியோ உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நெடுங்காடு கோட்டிச்சேரி தொகுதிக்குட்பட்ட வெள்ளைப்பிள்ளையார் கோயில் தெருவில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு அங்கன்வாடி மையத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் அங்கன்வாடி ஊழியர்கள் இணைந்து குழந்தைகளுக்கு சத்தான உணவுகள், பல்வேறு வகையான காய்கறிகள் மற்றும் ஊட்டச்சத்து உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்தி அவற்றின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நெடுங்காடு கோட்டிச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விக்னேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் அங்கன்வாடி துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். காரைக்காலில் தொடர் மின்வெட்டை கண்டித்து மின்துறை அலுவலகத்தை காரைக்கால் போராளிகள் குழுவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் முன்னறிவிப்பின்றி தொடர்ந்து ஏற்படும் மின்வெட்டை கண்டித்து போராளிகள் குழுவினர் தலைமை மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக கூறி மின்துறையை கண்டித்து போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து போலீசார் மற்றும் மின்துறை அதிகாரிகள் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அதிகாரிகளுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தொடர் மின்வெட்டை உடனடியாக சரி செய்து தடையில்லாத மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். மின்துறை ஊழியர்களை அதிகமாக காரைக்காலுக்கு நியமித்திடு. மானக்கேடு காரைக்கால் மின்துறையே வெக்கக்கேடு. பாண்டிச்சேரியில் ஓரங்கட்டப்பட்ட காரைக்காலுக்கு மின் மீட்டர் வேண்டாமே. அதிகாரி வாரா 11 மணிக்கு வாரா. ஊழியர் மட்டும் 8:30 மணிக்கு ஏன் தேவை? போனே எடுக்கிறது யாருமே, அதிகாரிகள் அடிச்சாலும் எடுக்கிறது இல்லை. யாரு கேட்டாலும் சார் வரும் சார் லைன் வரணுது எங்களுக்கும் தெரியும். மின்சார விதி 26, 27 சுட்டி காட்டுது. 1 மணி நேரத்துக்கு கரண்ட் இருந்தாலும் நீங்க எனக்கு பணம் தரணும். புரியல, 1 மணி நேரத்துக்கு கரண்ட் நீங்க 50 ரூபா தரணும். நீங்க பாத்துங்க இருக்கு, நான் பேசிக்கிறேங்க. யாருக்கா நீங்க கொடுக்கல, நானும் சொல்லி கொடுக்கல. 1 மணி நேரம் கரண்ட் நான் ஒரு நாள் லேட்டா கட்டினா கட்டுறேன். எங்க உரிமையை நான் விட்டு அமைதியா இருக்க காரணம் உங்களையும் நாங்கள் கொடுத்துட்டு தான் பார்த்தோம். நீங்க திருந்துற மாதிரியே இல்லை. எந்த டிபார்ட்மெண்ட் சார்? எஸ்எஸ் ஸ்டேஷன் சார். நான் சார் இண்டிவிஜுவலா இருக்கீங்களா சார்? காரைக்கால் மாவட்டத்தில் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு இரவு நேரத்தில் ஏற்படுறது. அதனால் பொதுமக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதிதாக மின்மீட்டரை பொறுத்துறாங்க. அது குறுகிய காலத்தில் திடீர்னு வெடிச்சிட்டு 2 விபத்து இப்போ ஏற்பட்டு காரைக்காலில். அதே மாதிரி அந்த மின்மீட்டர் பொதிக்கப்பட்டதுக்கப்புறம் 1 மாதத்தில் கரண்ட் பில் வரும்போது லட்சக்கணக்கான ரூபாய்கள் அந்த மீட்ரு வேற எங்கேயோ ஓடப்பட்டு அதை கொண்டு வந்து இங்கே பொறுத்துறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது ஆள் பற்றாக்குறையால் இவங்க நேரடியாக வராமல் கான்ட்ராக்டில் விட்டு தனியார் மையம் மூலமாக அதை வந்து வீட்டில் பொறுத்துறதுனால அது வந்து 0 பண்ணாமல் அந்த மீட்ரு பொருத்தப்பட்டு பில்லுகள் அதிகமாக வந்திருக்கு. அதை அவங்கள்ட்ட ரொம்ப வன்மையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கோம். சரி செய்யாத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை காரைக்கால் போராளிகள் குழு கையில் எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். காரைக்காலில் 285ஆம் ஆண்டு தூய தேற்றரவு அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பழமை வாய்ந்த தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தின் 285வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை ஒட்டி தூய தேற்றரவு அன்னை உருவம் பொருந்திய கொடி ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து கொடிமரத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் வேளாங்கண்ணி திருத்தல பேராயர் அகஸ்டின் மற்றும் காரைக்கால் மாவட்ட பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் ஆகியோர் சிறப்பு திருப்பலி நடத்தி புனித நீர் தெளித்து கொடியேற்றத்தை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் காரைக்கால் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தூய தேற்றரவு அன்னையை வணங்கி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பெரிய தேர் பவனி வருகிற 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்தில் விடுவித்து மீட்டருளும், எல்லாரையும் ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தங்கள் பாதுகாவலரே
திருவன்னையே தூய திருவன்னையே தூய திருவன்னையே அரசனின் எதோச்சிய அதிகாரத்தை ஏக மைந்தனின் இன்னுயிர் காத்திட இரக்கத்தினால் விளைந்து அவதிப்படும் குடும்பத்திற்கு அடைக்கலமாக அதிசயமாய் கடிரசத்தை கட்டளையிடச் செய்தீரேன். விரக்தி இவற்றின் மத்தியில் ஒரு தாயின் உணர்வு பூர்வமான தொழுதல் தடுத்தும் மிக இன்றியமையாதாக ஒன்றாக அமைகின்றது. ஒரு மனிதனின் இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.